வாரத்தின் முதல் நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சில வாரங்களாக தேவனிடத்தில் யார் கெட்டி சேர முடியும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. ஒரு பாடல் கூட நம்ம பாடணும் இல்லைங்களா? குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே. அந்த நாளில் என்ன இருக்காது? துக்கம்லாம் இருக்காது. என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு பாடணும். உண்மையிலே அந்த நாளில் துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்னு தான் வேத வாக்கியம் என்ன பண்ணுதுங்க போதிக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய சபைக்கு போகிறதுனால நம்ம பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. வாரம் சபையில் கலந்துக்கிறதுனால, சத்தியத்தை கேட்கறதுனால நான் நித்திய ஜீவனுக்குள்ளாக பரலோகத்திற்குள்ளாக என்ன செய்ய முடியும்னா பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, கிட்டிலாம் சேரலாம் முடியாது. அப்போ சில வாரங்களாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தேவனிடத்திலே கெட்டி சேருவதற்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு புது உடன்படிக்கை தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க, கொடுத்துக்கிறார். புது உடன்படிக்கை கொடுத்துக்கிறாரு. புதிய ஆணை என்ன பண்ணிக்கிறாருன்னா கொடுத்துக்கிறாரு. வாக்கு தத்தங்கள், விசேஷமான வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணிக்கிறாருன்னா கொடுத்துக்கிறாரு. அதோடு மாத்திரமல்ல, விசேஷித்த ஆசாரியத்துவத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க கொடுத்துக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு யார் சேர முடியும்னா ஆரோனின் குமார்கள் மாத்திரம்தான் சேர முடியும். அது என்ன ஆசாரியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆரோனின் ஆசாரியத்துவம். அந்த ஆசாரியத்துவத்தில் ஆரோனின் பிள்ளைகள் மாத்திரம் என்ன செய்ய முடியுங்க, தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும். ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் யாரு? ஆசாரியர்கள். அப்போ பழைய ஏற்பாடு மோசையின் நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியுமா? சேரவே முடியாது. மோசே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் தேவனிடத்தில் கெட்டி சேர்ந்தாரா? தேவனிடத்தில் கெட்டி சேர்ந்தார். ஆரோன் சேர்ந்தார். ஆரோனுடைய பிள்ளைகள் சேர்ந்தான். ஆனால் எந்த இஸ்ரவேல் ஜனங்களாவது தேவனிடத்தில் கெட்டி சேர முடிந்தது? இல்லை. புதிய ஏற்பாட்டில் தேவன் அதற்கான வழி என்ன பண்ணிக்கிறாருங்க, ஏற்படுத்திக்கிறார் இல்லைங்களா? எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்த அளவு நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? இந்த வேத வாக்கியத்தை நல்லா கவனிங்களேன். அப்ப இந்த லேவி கோத்திர ஆசாரிய முறைமை இருக்கு பாருங்க, அந்த முறைமைக்கு உட்பட்டு தான் எதை பெற்றுக்கிறாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கிறாங்க. அப்ப ஆரோனின் ஆசாரித்துவத்தின் மேலதான் எது கட்டப்பட்டிருக்கு? மோசையின் நியாயப்பிரமாணம். ஆசாரித்துவம் அங்க இல்லைன்னா அங்க இன்னும் கிடையாதுங்க, நியாயப்பிரமாணமே இல்லை. எதற்கு உட்பட்டுதான் நியாயப்பிரமாணம் இருக்கிறது? ஆரோனின் ஆசாரியத்துவம். அப்ப அந்த ஆசாரியத்துவத்துல என்ன இல்லைன்னு சொல்றாரு பாருங்க, அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க, தேவனிடத்திலே கெட்டி சேருவதற்கு பூரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேவன் பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் பூரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். யார் பூரணமா இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே தேவனத்தை என்ன பண்ண முடியும்னா சேரவே முடியும். புதிய ஏற்பாட்டிலே அந்த பூரணர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவாகிய இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல் இருந்தால்தான் நம்ம என்னவா இருக்க முடியும்? பூர்ணராக இருக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுன்னு. அப்ப பழைய ஏற்பாட்டில் மோசையின் நியாயப்பிரமாணத்துல அந்த பூர்ணப்படுதல் என்பதே இல்லை. இந்த வசனத்துல பாருங்க, பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது. அப்ப இன்னொரு ஆசாரியர் எழும்பியிருக்கிறார். அந்த முறைமை என்ன முறைமை? அது மெல்கிசேதேக்கின் முறைமை. மோசையின் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாதுன்னு நம்ம சேர முடியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி. நியாயப்பிரமாணம் யார் கொடுக்கப்பட்டது? அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தில் என்ன இல்லை? பூர்ணம் என்பதே கிடையாது. ஆரோனின் ஆசாரித்துவத்தில் பூர்ணம் என்பது இல்லை. அதான் தேவன் சொன்னார், அந்த ஆரோனின் ஆசாரித்துவத்தில் பூர்ணப்படுதல் இல்லாதனாலதான் எந்த ஆசாரித்துவத்தை தேவன் எழும்ப பண்றாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். சரிங்களா? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏன் ஆரோனின் ஆசாரியத்துவத்தில் பூர்ணப்படுதலே இல்லை? காரணம் என்ன?
வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால். அது என்னது? அது நிழல். நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சாயல் சொல்லுவாங்க இல்லைங்களா, சாயலுக்கும் நிழலுக்கும் ஒரே அர்த்தம் தான். சாயல்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இருக்கு இன்னொன்னு. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரத்தின் சாயல். சாயல்னா என்ன அர்த்தம்? அது நிழல். அவங்க கர்த்தருடைய பந்தி எதுலாம் பங்கு பெறுறாங்க? நிஜத்துல பங்கு பெறுறாங்களா, நிழல்ல பங்கு பெறுறாங்களா? நிழல்ல தான் பங்கு பெறுறாங்க. வேத வாக்கியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வாக்கியத்தை நம்ம பயன்படுத்தணும். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கிறார், சோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து கொடுக்கிறார் இல்லைங்களா, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, இதில் என்ன செய்யுங்க, போஜனம் பண்ணுங்கள். இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது, என்ன செய்யுங்க, இதுல பானம் பண்ணுங்கள். நாம் நிஜத்துல பங்கு பெறுறோம். இந்த மாதிரி அடையாளம்லாம் பயன்படுத்தினாங்க பாருங்க. அவங்க எதுல பங்கு பெறுறாங்க? நிழலில் பங்கு பெறுகிறார்கள். அப்ப இந்த வேத வாக்கியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால். அது நிழல். வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த ஆரோனின் ஆசாரியத்துவத்துல அதில் செலுத்தப்படக்கூடிய பலிகள் மனுஷன் என்ன செய்யாதுங்க, அது பூர்ணப்படுத்தார். இஸ்ரவேலன் பாவம் பண்ணிட்டாரு, தேவாலயத்துக்கு போறாரு, பலி செலுத்துறாரு. அப்படி பாவங்கள் முழுசா மன்னிக்கப்பட்டுருச்சா? அந்த நேரத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, மன்னிக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் அல்லவா. அந்த மனசாட்சி என்ன சொல்லிட்டே இருக்குங்க, பாவம் நீ பாவி பாவின்னு சொல்லிட்டே இருக்குது. பாவம் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. அப்ப மோசையினுடைய நியாய பிரமாணத்துல என்ன இல்லை, பூர்ணப்படுதல் இல்லை. ஆரோனின் ஆசாரித்துவத்துல என்ன இல்லை, பூர்ணப்படுதல் இல்லை. ஏன் பூர்ணப்படுதல் இல்லைன்னா, அந்த மனசாட்சி தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கு, அவங்கள குற்றப்படுத்திட்டே இருக்குது. பலி செலுத்துறாங்க, தொடர்ந்து அந்த பலி செலுத்திட்டே இருக்காங்க, வருஷம் முழுசும் தொடர்ந்து செலுத்திட்டே இருக்கிறாங்க. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8, 9, 10 பாருங்க. முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்களுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாத வைக்கலாம். பலியை அவங்களை பூர்ணப்படுத்தல, அந்த ஆராதனை செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மனசாட்சியை அந்த காணிக்கைகளும் பலிகளும் வந்து பூர்ணப்படுத்துச்சா? வசனம் பாருங்க. காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். பலி வந்து செலுத்துறவனும் சரி, பலியை கொண்டு போய் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களும் சரி தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. அந்த பலி நிறுத்தப்பட்டதா? இல்ல, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு பலி, அவங்க செலுத்திட்டே இருக்கிறாங்க. அந்த பிரமாணத்துல என்ன கிடையாதுங்க, பூர்ணப்படுதல். எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமேயானால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். அப்ப தேவன் சொல்லிட்டாரு, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியர் என்ன செய்ய போறாரு, எழும்ப போறார். ஆரோனின் ஆசாரித்துவத்தை வைத்துதான் மோசையின் நியாயப்பிரமாணம் இருந்தது. அப்ப ஆசாரித்துவம் மாற்றப்படும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்படும், அது மாற்றப்படும். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியர் எழும்ப போறாரு. அப்ப என்ன ஆக போகுதுங்க, மாறப்போகுது, பிரமாணமும் மாறப்போகுது. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மெல்கிசேதேக்கின் ஆசாரித்துவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் தீர்க்க தரிசனமா சொல்றார். என்ன சொல்ற நம்ம பார்க்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும்
நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் தூதன் அனுப்ப போறேன்றார். அந்த தூதன் யாரு? யோவான் ஸ்நானகன். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாருங்க? வழி ஆயத்தம் பண்ணதுக்கு அப்புறம், நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்ன செய்ய போறாரு? வரப்போறார். சகரியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. அந்த தூதனானவர் எப்படி இருப்பா பாருங்க. அந்த உடன்படிக்கையின் தூதனானவர் அவனோடு சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை, அப்ப சாலமன் கட்டின தேவாலயம் இல்ல, ஏரோது புதுப்பித்து கட்டினார் இல்லைங்களா, அந்த தேவாலயம் இல்ல, ஜெருபாபேல் கட்டினார் பாருங்க, அந்த தேவாலயம் இல்ல. வரப்போகிற அந்த தூதனான உடன்படிக்கையின் தூதனான என்ன செய்ய போறாரு? ஒரு ஆலயத்தை என்ன செய்ய போறாருங்க? அவர் கட்ட போறார். அடுத்த வசனம் பாருங்க. அவரு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய், அவர் தான் ஆலயத்தை கட்டுவாரு, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். அவர் என்ன செய்வாரு? ஆலயத்தையும் கட்டுவாரு, சிங்காசனத்தின் மீது என்ன செய்வாருங்க? வீட்டிலிருந்து ஆளுகை செய்வாரு. அந்த சிங்காசனத்தை என்ன நடக்கும் பாருங்க. தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டிலும் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை. அந்த சிங்காசனத்துல அவர் ராஜாவாகவும் இருப்பாரு, அதுவே என்னவா இருப்பாரு? ஆசாரியராகவும் இருப்பார். ஒருத்தர் 2 வேலை செய்ய போற. அந்த ஆலயம் யாரால் கட்டப்படும்? அவரால் தான் கட்டப்படும். அப்போஸ்தலர் 20:28 சொல்லுவாருங்களா, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. பேதுரு புஸ்தகத்தில் அது என்ன அழைக்கப்படும்? தேவனுடைய அந்த சபையை, அந்த ஆலயத்தை கட்டினது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இருக்கிறாரம்மா? சிங்காசனத்துல ராஜாவும் இருக்கிறாரு, அதே என்னவா இருக்கிறாருங்க? ஆசாரியர். நமக்கு எதற்கு ஆசாரியர் தேவை? கேள்வி அதுதான். நமக்கு எதற்கு ஆசாரியர் தேவை? தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யார் மூலமா தான் தொழுது கொள்ளாங்க? ஆசாரியர் மூலமா தான் தொழுது கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டில் சொன்ன இல்லைங்களா, ஆதியாகம புஸ்தகத்துல ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர் என்னவா இருந்தாங்க? பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்கள். மோசையின் நியாயப்பிரமாணத்துல யார் இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன்கிட்ட பலி செலுத்தினது யாரு? ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் தேவனை தொழுது கொள்வதற்கு யார் மூலமாக தேவனை தொழுது கொள்ள முடியும்? ஆசாரியர்கள். ஆசாரியன் இல்லாமல் தேவன் என்ன செய்ய முடியும்? நேரடியெல்லாம் தொழுது கொள்ளலாம் முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான்னு சொல்லிட்டேன். அப்ப தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியன் மூலமா என்ன பண்ண முடியுங்க? அதனாலதான் தேவன் யாரை ஏற்படுத்துறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. இயேசு லேவி கோத்திரத்துல அவர் பிறக்கல, ஆரோனி குடும்பத்துல அவர் என்ன ஆகலங்க? பிறக்கல. அவர் பிறந்திருந்தார்னா பூமிக்குரிய கூடாரத்துல என்ன வந்திருப்பாரு? ஆசாரியர். ஆனால் இயேசு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இயேசு எந்த முறைமையின்படி ஆசாரியர் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்? மெல்கிசேதேக்கின் முறைமை. வசனத்துல பாருங்க, சகரியா 6:13 ஆலயத்தை கட்டுவார், மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தில் என்ன செய்வாருங்க? வீட்டிருப்பார். ராஜாவா இருக்கிறார் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய சபை என்னன்னு அழைக்கப்படுது? ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் அவர் என்னவா இருக்கிறாருங்க? ராஜாவாக இருக்கிறார். உலகத்தின் அதிபதிகளுக்கெல்லாம் அவர் என்னவா இருக்கிறாரு? அதிபதியாக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யார் கொடுக்கப்பட்டிருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குங்க? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் சொன்ன மாதிரி ஆசாரியர் எலும்பு பண்ணிட்டாரு பாருங்க. அவர் என்ன செய்வார் நம்ம பார்க்கலாம். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடம் விடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். ஒரு பொண்ணை என்ன செய்வாங்கன்னா புடம் விடுவாங்க. எதுக்கு புடம் விடுறாங்க?
அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை என்ன ஆகணுங்க, சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதான் என்ன செய்வாங்கன்னா அக்னிக்கு உட்படுத்துவாங்க. அவர் எப்படி இருப்பாரம்மா, புடமிடினுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரம். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சவுக்காரத்தை போட்டுதான் அது என்ன செய்வாங்க, துணியை வெண்மையாக்குவாங்க. அப்ப வரப்போகிற வந்த பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர், அக்னியை போல் இருக்கக்கூடியவர், சவுக்காரத்தை போல அவர் இருப்பார் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி புடமிடுறாருன்னு பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் என்ன செய்யறாரு, நிக்கிறாரா உட்கார்ந்துக்கிறாரு, என்ன பண்றாருங்க, உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்க செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர் உட்கார்ந்து வேலை செய்யறாரு, நின்றுட்டு வேலை செய்யறாருங்களா, உட்கார்ந்து வேலை செய்யறாரு. என்ன புடமிடுறவங்க என்ன செய்வாங்க, உட்கார்ந்து நிதானமா வேலை செய்வாங்க. ஏன்னா கழிவுகள் தான் சுத்தப்படுத்தப்படணும். அப்பதான் அந்த தங்கம் என்ன ஆகுங்க, பொண்ணு பிரகாசமாகும். அப்ப உட்கார்ந்து அவர் என்ன பண்றாருன்னா சுத்திகரிக்கிறாரு. யாரை சுத்திகரிக்கிறாரம்மா, லேவியின் புத்திரர். மல்கியா புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த லேவியின் புத்திரர்லாம் ரொம்ப ஒரு மோசமான பாவத்துக்கு என்ன செய்யப்பட்டாங்க, அவங்கலாம் தள்ளப்பட்டிருந்தாங்க. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னைக்கு லேவியின் புத்திரர்கள் இருக்கிறாங்களா, ஆரோனின் அந்த குடும்பத்தில் லேவியின் புத்திரர்கள், ஆரோன் குடும்பத்தார் யாராவது இருக்காங்களா இன்னைக்கு? அப்ப இந்த லேவியின் புத்திரர்கள் யார், அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்களா, எதுக்காக சுத்திகரிக்கிறாரு, அவர்கள் கர்த்தர் உடையவர்களாம் இருக்கும்படிக்கு, அதுக்காக சுத்திகரிக்கிறாரு. உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னி குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல். நம்முடைய விசுவாசத்துக்கு தேவன் அக்னி அனுப்புறாரா, சோதனைகள் அனுப்புறாரு. அந்த சோதனை மூலமாக தேவன் நம்மை புடமிடுறாரு. அப்ப இந்த வேத வாக்கியத்தை பாருங்க, எதுக்காக சுத்திகரிக்கிறாருன்னா அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்கள் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் என்ன செய்வாருங்க. அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை புடமிடக்கூடியவர் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பேர்கிட்ட சொன்னார் இல்லைங்களா, பேர்கிட்ட என்ன சொன்னாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லூக்கா புஸ்தகத்துல சாத்தான் உன்னை சோதிக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டேன். சோதனை யாருக்கு கொடுத்தாருங்க அனுமதி? பேதுருவுக்கு. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன செஞ்சேன், வேண்டிக் கொண்டேன். நம்முடைய விசுவாசத்தை தொடர்ந்து பரீட்சை வந்துட்டே இருக்குமா? எதுக்காக அந்த பரீட்சை வருது? நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படியாக. யார் அந்த லேவியின் புத்திரன் நம்ம பார்க்கலாம் பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும். முக்கியமான வார்த்தை எந்த வார்த்தை தெரியுங்களா? அதுல ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் அவர் என்ன ஆக்கிட்டாருங்க, ஆசாரிய கூட்டம் ஆக்கிட்டார். எப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டம்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மாத்திரம் யாரிடத்துல சேர முடியுங்க, தேவனிடத்திலே சேர முடியும். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் என்ன ஆக்கிட்டாரு, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்ப மல்கியா புஸ்தகத்துல அவர் புடமிடுறாரு இல்லைங்களா? யாரை புடமிடுறாரு? நம்மள தான் புடமிடுறாரு. நாம் கர்த்தருடையெல்லாம் இருக்கும்படியாக. அதோடு மாத்தம்ல சொல்றீங்களா, நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்குன்னு சொல்றாரு. நாம் தேவனுக்கு என்ன காணிக்கை செலுத்துறோம், என்ன நீதியான காணிக்கை செலுத்துறோம்? வசனத்தை பாருங்களேன். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு
பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு நம்மளை ஏன் சோதிக்கிறாரு? நம்ம எல்லோரும் யாருடையவர்களா இருக்கணும்? கர்த்தருடையவர்களாக. ஏன் தேவன் நம்மை சோதிக்கிறார்? நீதியான காணிக்கை செலுத்தும்படியாக. அவர் நம்ம காணிக்கை செலுத்துறோமா? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள். கர்த்தரை நீங்க எந்த அளவுக்கு பிரியப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செலுத்திட்டு இருக்கிறோம்? நம்ம பலிகள். இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த போது தேவனை பிரியப்படுத்தினார? நாமும் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தேவனை பிரியப்படுத்துறோமா? ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன இருக்கிறாருங்க? தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன். பவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்ப அவர் என்னவா இருக்கிறாரு? ஆசாரியன். பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு சாக்கியத்தை கிறிஸ்துவின் பிரமாணத்தில் தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருங்க? கொடுத்துக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் தேவனிடத்துல கிட்டி சேர முடியாது. காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் யார் கிடையாது? ஆசாரியர்கள் கிடையாது. புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னவாகிறாங்க? ஆசாரியர்கள். தேவனிடத்துல கிட்டி சேர முடியுமா? தேவனிடத்திலே கிட்டி சேர முடியும். அவருடைய ஆக்குனது யாரு? நம்ம ஆசாரியாக ஆக்குனது யாரு? வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்ம எப்படி ராஜாக்களும் ஆசார்களும் ஆனோம்? எப்படி ஆனோம்? அதே சொல்றாரு பார்த்தீங்களா? தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை ஆக்குனது யாருங்க? ராஜாக்களும் ஆசார்களுமாக. கிறிஸ்து. கிறிஸ்துவின் பிரமாணம் நம் நினைப்பதை போல சாதாரணமான பிரமாணம் கிடையாது. தேவனிடத்துல கிட்டு சேருவதற்கு கிறிஸ்துவின் பிரமாணமே அல்லாமல் வேறு எந்த பிரமாணமே கிடையாது. நாம் எல்லோரும் யாரு? ஆசாரியர்கள். ஊழியக்காரன் மாத்திரம் ஆசாரியரா? விசுவாசிகள் ஆசாரியர்கள் கிடையாதா? கர்த்தருடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாரு தாங்க? ஆசாரியர்கள். கேள்வி அதுதான். ஒரு ஆசாரியன் சும்மா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? நீங்கள் ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தேவாலயத்துல. கர்த்தருக்காக நாம் என்ன வேலை செய்யறோம்? ஆசாரியர் ஆக்கி இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப கர்த்தருக்காக என்ன வேலை செய்யறோம்? நம்ம கேள்வி அதுதான். ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்களை மாத்திரம் சொல்றாங்க, பெண்கள் நினைக்க கூடாது. அவர் எல்லாத்தையும் என்ன ஆக்கிட்டாரு? ஆசாரியர்கள். எல்லாருமே ஆசாரியர்கள் தான். அப்ப கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி என்ன ஆக்கிட்டாருங்க? ஆசாரியர். நாம் செலுத்த வேண்டிய பலிகள் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள. நம்ம ஆசாரரா இருக்கிறோம். நாம் செலுத்த வேண்டிய பலி என்ன? என்ன பலி செலுத்தணுங்க? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி. ஆடு மாடுகளை ஒரு பலி செலுத்த சொல்லல, புறா குஞ்சுகளை ஒரு பலி செலுத்த சொல்லல. எதை பலி செலுத்த சொல்றாருங்க? நம்முடைய சரீரங்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம் தேவனுக்கு எப்படி இருக்கணுங்க? பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வேலையை மாத்திரம்தான் செய்யணும்.
வாய் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் போதிக்கணும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதான உண்மையான பலியே. வாயிருக்கின்ற துன்மார்க்கமான வார்த்தைகளை நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு கிறிஸ்து வந்தாருன்னா என்ன ஆகும்? எவ்வளவு துன்மார்க்கமான வார்த்தைகள் நம்ம பேசுறோம், வீணான வார்த்தைகள் இவ்வளவு பேசுறோம், கெட்ட வார்த்தைகள் இவ்வளவு பேசுறோம் இல்லைங்களா? கவனித்து பாருங்க. எந்த அளவுக்கு நம்முடைய வாயை நம்ம மூடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாயத்திற்கு என்ன கொடுக்கணுங்க? கணக்கு கொடுக்கணும்னா கெட்ட வார்த்தைகளை குறித்து எந்த அளவுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும்? எல்லாமே புஸ்தகத்துல பதிவு பண்ணப்படுதா? தேவனுடைய புஸ்தகத்துல எல்லாமே பதிவு பண்ணப்படுது. ஒரு சரீரத்துக்கு எடுக்கக்கூடிய பாவம் எங்க இருக்குதுங்க? ஒட்டுமொத்த சரீரத்தின் நரகத்தில் தள்ளக்கூடியது எது? நாவு. ஒட்டுமொத்த சரீரத்தையும் கரப்படுத்திடுது. அது ஒட்டுமொத்த சரீரத்தையும் கரப்படுத்திடுது. இந்த ஊமையா இருக்காங்க பாத்தீங்களா, செவிடு ஊமையா இருக்காங்க பாருங்க, அவங்களாம் பாக்கியம் பெற்றவர்கள். நினைக்க நம்ம பரிதாபப்படுறோம் இல்லைங்களா? அவங்களாம் பார்த்தா ஐயோ பேச முடியல, காது கேட்க முடியல. கெட்டது அவங்க கேட்கறது இல்லை, கெட்டது என்ன செய்யறது இல்லை. அவங்க நியாயத்திற்குனால அதுக்கு அவங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்க வேண்டியதில்லை, கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நாம் என்ன கொடுக்கணுங்க? அதாவது இவ்வளவு சத்தியங்கள் போதிக்கப்படும் போது உங்களை நீங்களே மாத்திக்கணும், நம்மை நாமே மாத்திக்கணும். இன்னும் எவ்வளவு காலம் தான் இப்படியே நம்ம இருப்போம்? நம்ம மாயமாலமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு காலகட்டத்திலே சில பிரமாணங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியாம இருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? நிறைய விஷயம் கத்துக்கும் போது நம்மை நாம என்ன செஞ்சுக்கணுங்க? மாத்திக்கணுமா இல்லையா? அதான ஒரு வளர்ச்சியான ஒரு கிறிஸ்தவன். ரோமர் புஸ்தகம் 12:2 பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறது எப்படி? நீங்க ஒத்த வேஷம் தரிக்காதீங்கன்றாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டீபன் பேர்ட்ட பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு மாதிரி பேசிக்குவேன், இவர்கிட்ட வந்து அவரை பற்றி என்ன செய்வேங்க? குறை சொல்லுவேன். இது எப்படி இருக்கும்? ஒத்த வேஷம், மாயமாலும். இதாங்க ஒத்த வேஷமே. ஒரு சகோதரனை பற்றியோ ஒரு சகோதரியை பற்றியோ அவதூறாக என்ன செய்யறதுங்க? பேசுறது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒரு சகோதரனிடத்திலே தவறு காணப்படும் என்று சொன்னால் சகோதரன் என்ன பண்ணலாங்க? நேரடியா கேட்டலாம். இல்லையா கேட்க முடியலையா? அந்த சகோதரனை பற்றி பேசுறது நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த சகோதரனுக்காக என்ன செய்யலாங்க? நம்ம ஜெபிக்கலாம். யாருடைய விவகாரத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது? தலையிட. பாருங்க, நீதிமொழி அழகா சொல்வார் இல்லைங்களா? நாய் போய்கிட்டு இருக்கும்போது அது காதை பிடிச்சி இழுக்குன்னு என்ன ஆகுங்க? தனக்கு அல்லாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து, நீங்க சும்மா போறதெல்லாம் நீங்க இழுத்து போட்டு நாய் என்ன செஞ்சிருங்க? உங்களை கடிச்சு வச்சுட்டு போயிடும். இழுத்து காதை பிடிச்சிங்கன்னா நிறைய பேர் அப்படித்தான் மாட்டிக்கிறான். உங்கள் வாயின் வார்த்தையை கொண்டுதான் நீதிமான் துன்மார்க்கன் தேவன் நியாயம் தீர்ப்பார் இல்லைங்களா? அப்போ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னன்னு தான் சொல்லப்படுவாங்க? துன்மார்க்கன் தான் சொல்லப்படுவாங்க. இப்போ பரிசேயர்களும் சதிசேயர்களும் எப்படி இருந்தாங்க? தங்களை நீதிமான்கள் மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தாங்க? அருவருப்பானவர்கள். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு, சபைக்கு உண்மை உள்ளவங்களாக இருங்க. நாம் எது ஒன்றையும் யாருடைய குடும்பத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? மாற்றலாம் முடியாது. நிறைய பேருக்கு பெருமை இருக்கு, நான் தான் இதை செஞ்சேன், நான் செஞ்சேன். எந்த குடும்பத்திலும் எது ஒன்றையும் நம்மால் மாற்ற முடியாது. தெரிஞ்சுக்கங்க. முதல்ல உங்க குடும்பத்தை மாத்திர நீங்க பாருங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. யாரை பற்றியும் தரைகுறவா என்ன செய்யாதீங்க. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன கொடுக்கணுங்க? மனசுல எப்போதும் நீங்க வச்சுக்கோங்க. இல்லைங்களா? பாருங்க, இன்னொரு வேத வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் புஸ்தகம் 12 பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எதை நம்ம கத்துக்கணுங்க? எதை கத்துக்கணுங்க? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக.
இதெல்லாம் நம்ம எங்க கத்துக்க முடியும்னா வேத வாக்கியத்தெல்லாம் கத்துக்க முடியும். ஆகாத சம்பாஷணைகள் எதை கெடுக்குங்க? அதாவது நீங்கள் பேசக்கூடிய அது சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்ல இருதயம் உடையவங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இருதயத்தை நல்ல இருதயமா உருவாக்குவாங்க. நீங்க ஒரு தவறான ஒரு வார்த்தை நீங்க பேசுறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சகோதரி நீ இப்படி பேசக்கூடாதுன்னு. அப்போ ஒரு துன்மார்க்கமான ஒரு சகோதரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் துன்மார்க்கமான வார்த்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட நீங்க ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் இருதயம் என்ன பண்ணிடுவாங்க? அவங்க துன்மார்க்கமான இருதயமா மாற்றி விட்டுருவாங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான வகை. இந்த கர்த்தருடைய சபையை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் எங்க போகணுங்க? நித்திய ஜீவனுக்கு போகணும். நான் போறேன், என் மனைவி வரல, என் மனைவி போறாங்க, நான் வரல, அரியல் போறேன், நாங்க 2 பேருமே வரலன்னா எப்படி இருக்கும்? எல்லாருமே சேர்ந்து ராஜ்யத்தை கட்டணும் இல்லைங்களா? வாரத்துல ஒரு நாள் சத்தியத்தை நம்ம படிக்கிறோம், இடைப்பட்ட நாள்ல 1 மணி நேரம் கேட்கிறோம். அதனால நம்ம வளர்ந்துட முடியுமா? வளருவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். கேட்பதோடு மாத்திரம் இல்ல, அப்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்கன்றார். அப்ப தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்னாகணும்? புதிதாக வேண்டும். கேடுபாடா இருக்காதீங்க. எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நீங்க நல்ல வார்த்தைகளை நீங்க பேசினாதான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசுறீங்கன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டார்கள். தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஏன் இயேசுவின் வார்த்தை கேட்கறதுக்கு அப்படி ஓடுனாங்க? அப்போஸ்தலருடைய வார்த்தை கேட்க ஏன் அப்படி ஓடுனாங்க? எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைங்க. சரிங்களா? எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? நாம் செலுத்த வேண்டிய பலி என்ன? நம்மே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் செலுத்த வேண்டிய பலி என்னன்னா ஸ்தோத்திர பலி. யாருக்கு செலுத்தணுமா? தேவன். யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமாய். 13-16 பாருங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இது கூட பலியா? நன்மை செய்யறது, தான தர்மம் பண்றது, இதெல்லாம் என்னன்னு சொல்றாருங்க? தேவனுக்கு ஏற்ற பலிகள். இந்த பலிகளை தேவன் பிரியமா இருக்கிறாரு. ஆகையால் தேவனிடத்தில் கெட்டி சேருவதற்கு நாம் என்ன செய்யணுங்க? ஆசராய் இருக்கிறோம். தொடர்ந்து ஆவிக்கேற்ற பலி நம்ம என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் தேவனிடத்தில் இன்னும் எப்படி கெட்டி சேர முடியும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். அடுத்த வாரத்தில் நம்ம கற்றுக்கொள்வோம். தேவன் தாமிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.